ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோன்னா, செங்கல்பட்டுலேருந்து வீட்டிலேருந்து 1000 லைட்ஸ் போயிட்டுருக்கோம். எதுக்கு போகிறோன்னா, ரெயின் கோட் வாங்க போகிறோம். ட்ரிப்பு போகிறதுக்கு ரெயின் கோட் இல்லை, சுத்தமாக ரைடிங்க்கு. அதனால் ரெயின் கோட் வாங்கிறதுக்கு இங்கேருந்து 1000 லைட்ஸில் இருக்க எரைனாக்ஸ் கம்பெனிக்கு போயிட்டுருக்கோம், ஸ்டோர். கர்நாடகா ட்ரிப்பு போகிறோன்னு சொல்லியிருந்தோம். அந்த ட்ரிப்புக்கு ரெயின் கோட்டு இப்போ வேறு மான்சூன் சீசன் வேறு, ரெயின் அப்பப்போ அங்கங்கே இருக்கும் ரொம்ப நிறைய. அதனால் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக வேணும். நம்ம இங்கேருந்து போகிறதுக்கே 15 மணி நேரம் மேலே ஆகும். அதனால் மழைக்கோசரம் ஒதுங்கி நின்று நம்மளால் போயிட்டுருக்க முடியாது அப்பப்போ. அதனால் ரெயின் கோட் வாங்கி வச்சுட்டோன்னா நம்ம பார்த்து அப்படியே ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் போயின்னே இருக்கலாம். அதுக்கோசரம் தான் ரெயின் கோட் வாங்கலான்னு போயிட்டுருக்கோம். கூட என் ஃப்ரெண்டுக்கும் வேணும், அவனுக்கும் வாங்கிறதுக்கோசரம் சேர்த்து வாங்கிறதுக்கோசரம். அவன் ஆல்ரெடி சென்னையில் தான் இருக்கான், இல்லைன்னா நானும் அவனும் ஒன்றா தான் போயிருப்பான். ஆல்ரெடி அவன் அங்கே இருக்கிறதுனால நம்ம போயிட்டு அவனும் நானும் ஒன்றா சேர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வாங்கிட்டு வரும்போது குரோம்பேட்டில் ஒரு கடையில் வந்து செருப்பு வாங்கணும். கொஞ்சம் நல்லாயிருக்கும் செருப்பு. அங்கே போயிட்டு நான் வாங்கிட்டு இன்றைக்கி பர்ச்சேஸ் ஒர்க் முடிச்சிடலான்னு. ஈவினிங்கில் ஃப்ரீ தான், அதில் போகலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால போக முடியல. அதனால தான் இப்போ போகலான்ட்டு கிளம்பிட்டேன். ஃப்ரெண்டு ஒருத்தன் அங்கேருந்து வேறு சென்னையிலேருந்து கிளம்பி வந்துருக்கிறான். செங்கல்பட்டுக்கு வண்டி வந்து சர்வீஸ் பண்ணி முன்னாடியே ரெடி பண்ணி வைக்க சொன்னான் என் குரூப்பில். அதனால் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவன் ஆயில் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அங்கேருந்து இங்கே வந்துட்டுருக்கான். அப்படியே முடிச்சுட்டு அவனும் கிளம்பிடுவான், வண்டி இங்கே விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு. அவனுக்கெலாம் ரெயின் கோட் இருக்குது, நமக்கு தான் இல்லை, சில பேருக்கு இல்லை. அதனால் பட்ஜெட் இருக்கவங்க வாங்கலான்னு. பெட்ரோல் போடணும், ரிசர்வில் இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் வெளியூர் போனதுனால ரோடே காலியாக இருக்குது. ரோடே ரொம்ப எம்டியாக இருக்குது. இது இல்லைன்னா இங்கெல்லாம் இப்படி இருந்து போகவே முடியாது, எவ்வளோ டிராஃபிக் இருந்தாங்க. சாப்பிட்டேன் 3 இட்லி. முன்னாடி ஆர்எக்ஸ் வந்துருக்கு, ரெடி பண்ண ஆர்எக்ஸ். நல்லாயிருக்கு. என்ன பண்ணுறாரு ஜாலியாக. நாம் இங்கேருந்து 1000 லைட் போக 1 மணி நேரம் கூகுள் மேப்பில் போட்டிருக்கு. 1.25 மணி நேரம். அப்படியே போவோம் பொறுமையாக. பெட்ரோல் மட்டும் போடணும். இங்கேருந்து இப்படி போகிற வழியில் பெட்ரோல் பங்க் லெஃப்ட்டில் வந்து கூடுவாஞ்சேரியில் தான் இருக்குது.
வேறு எங்கேயும் இல்லை. ரைட் ஹேண்ட் சைடில் நிறைய இருக்குது. லெஃப்டில் வந்து கூடாஞ்சேரி தான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது வண்டலூர், அதுக்கு அடுத்து தாம்பரம் தான் போகணும். இப்போதான் சொன்ன ரோடு வேலை நம்ம வண்டி ஆல்ரெடி சர்வீஸ்லாம் பண்ணி பக்காவாக இருக்குது. செயின் லூப் அடித்து எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் நம்ம வண்டியை. ரெயின் கோடு மட்டும்தான் இல்லை, ஒன்றும் இல்லை. ஃபாக் லைட்லாம் யூஸ் பண்ணல. ஃபாக் லைட்லாம் வாங்கணும், காசு இல்லை. இதுக்கே பட்ஜெட் எங்கே போகுதுன்னு தெரியல. இப்போ தான் லைஃப் இன்சூரன்ஸ் வேறு போட்டேன்னா எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுவே ஒரு 8000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸ்டாரில் போட்டேன், 8000 ரூபாய் ஆச்சு அதுவே. அதே அவங்க டிஸ்கவுண்ட்லாம் போட்டுக்கிட்டு பண்ணி கொடுத்தாங்க. இல்லைன்னா அது ஏதோ 9000 சில்லரை வருமா, அது போட்டேன். அதனால் இப்போதைக்கு நம்மகிட்ட காசும் இல்லை, பட்ஜெட்டு. பரவாயில்ல, நானும் பேசலாம் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் பேசவே வராது, கேமராலாம் பேச மாட்டேன் தான் நினச்சின்னு இருந்தேன். பரவாயில்ல, நானும் பேசுகிறேன். வீடியோ பண்ண பண்ண நான் பேசவும் வருது. ஆமாம், கேமரா வாங்கி 1.5 வருஷம் ஆகுது சொன்னேன்னா, ஒரு வருஷம் ஆகுது, 1 வருஷம் மேலே. ஆனால் நான் வந்து விளாக் இந்த மாதிரி பண்ணதே இல்லை. ஏன்னா ஷையாக இருக்கிறதுனால தான் நான் கேமராவை எடுத்து மாட்டி, அதனாலேயே நான் பண்ணல பெருசாக. அப்பப்போ குட்டி குட்டி வீடியோ வந்து ட்ரிப்பில் போகிறப்போ மட்டும் பண்ணிக்கின்னு இருப்பேன், எதுவும் பண்ண மாட்டேன் பெருசாக. இப்போ ஒரு 2-3 வீடியோ போட்டதுலேருந்து அப்படியே கேஷுவலாக நானும் கேமரா மாட்டுறேன், பேச ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே நினச்சா சிரிப்பாக இருக்குது ஒரு பக்கம். நானா இது அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேறு முடிஞ்சிருந்ததா, அதையும் போட்டுட்டேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இப்போலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் காரணத்தை தேடிக்கிட்டே இருக்காங்க. மிரர்லேருந்து எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எல்லாமே வச்சுருக்கோம், பொல்யூஷன் மட்டும் இல்லாமல் இருந்தது. அதனால் பொல்யூஷன் மட்டும் போட்டு வச்சுட்டேன். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மிரர் இருக்குது. மிரர் இந்த ரெயின் லேயர் வந்து 1450, ஃபேண்ட்டும் 1450, மொத்தம் 3000 ஆக்கிடுவாங்க ஜிஎஸ்டிலாம் போட்டு விட்டு. பஸ்ஸுக்கு கைடுவாங்க. இதுவே 3000 ஆகுது. என்கிட்ட ரொம்ப நாளாகவே ரெயின் லேயர் இல்லை. எல்லாம் பறக்கிறானுங்க கார் ஓட்ட சொன்ன. ஆம்பரை வரைக்கும் சும்மா சூப்பராக போயிடலாம். அதுக்கப்புறம் டிராஃபிக்கை போட்டு நம்மளை கொண்டுருவாங்க. விசாகப்பட்டினம் சனிக்கிழமை நைட்டு வந்து எங்கள் கம்பெனி வாசல்லேருந்து பார்த்தோம்னா எல்லாம் கிளம்பிடுவாங்க. ரைடர்ஸ்லேருந்து பைக்கர்ஸு, காரில் எல்லோரும் எங்கே போகிறாங்கன்னே தெரியல. ஆனால் வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை ட்ரிப்பு போகிறாங்களா, சனி ஞாயிறு லீவு என்ஜாய் பண்ண போகிறாங்களா ஊருக்கு தெரியல. ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் வந்துருக்குப்பா, பார்க்க போட்டுக்கலாம். பார்த்தா எல்லாருமே கிளம்பி போகிறாங்க ஜாலியாக. நமக்கு எப்படா போவோம், நம்ம எப்போ ட்ரிப்பு போவோம்னு பார்க்கும் போதெல்லாம் தோணிகிட்டு இருக்கோம். புதன்கிழமை நைட்டு கிளம்புறோம். நம்ம வீடியோலாம் எப்போ அப்லோட் பண்ணுவோம்னா நமக்கு தெரில. என்கிட்ட இருக்கிறதே ஒரு மெமரி கார்டு. அதை ஃபோனில் மாற்றி வீடியோவை மாற்றி எடிட்டிங் பண்ணி எப்போ அப்லோட் பண்ணுவோன்னே தெரில. பார்க்கலாம். நம்ம சேனலும் புது சேனலு,
பார்த்து எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இப்போ தான் 4வது வீடியோவே போடுறேன். டிராஃபிக் அப்படியே கிட்ட சென்னை நெருங்க டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது. நடு ரோட்டில் வந்து இண்டிகேட்டர் போட்டு விளையாடிட்டு இருக்கோம். ஃபேமிலியாக இருந்து 2 வண்டி நடுவில் சொல்கிறது. சிக்னல் காட் ஆஃப் டெத் நோட்டிஃபிகேஷன் நல்லா இருக்கு. ரத்தக்கரெல்லாம் சைடில் அடித்து வச்சுக்கிறாரு. நோட்டிஃபிகேஷன் பெயிண்டிங் மட்டும்தானா, வேறு அலாயெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. பெட்ரோல் போட்டுக்கலாமா? ₹500. இந்தாங்க. நம்ம வண்டி லாங்கில் 30லேருந்து 35 எப்பயும் கொடுத்துருவோம். 179 ரேஞ்சு 45 இருந்தது. ₹500 போட்டு 179 ரேஞ்சில் இருக்குது. நாங்கள் ட்ரிப்பு போகும்போது காட்டுறாங்க எவ்வளோ மைலேஜ் வரும் வராது. சார்ஜ் வேறு நிற்குமான்னு எனக்கு தெரில. பெரிய லாங் வீடியோ நான் எடுத்ததில்லை. சும்மா குட்டி குட்டி கிளிப்பு தான் எடுத்துகிட்ருப்பேன். ஒரு பேட்டரி தான் எடுத்துன்னு வந்தேன். பேக் எடுத்துன்னு வந்துடலாம், அதில் போட்டுக்கலாம். பேக் எதுவும் எடுத்துன்னு வரல. ஒரு கேமரா எவ்வளோ தூரம் வருமோ அவ்வளோதான். சரி, ஒரு பேட்ரி நம்ம பார்த்தோமே டிராஃபிக்கில் சிக்னலில் அந்த கார் பார்த்தீங்களா? வச்சுட்டு வந்துட்டுறாரு இல்லையா? நம்ம நல்லா இருக்கு.
லாங்லேருந்து காட்டுறேன். யாரும் வரல. அந்த பிரிட்ஜு தான் நல்லாயிருக்கும். மேலே அப்படியே மெட்ரோ ஏரோ எல்லாமே சூப்பராக இருக்கும் பார்க்க. ஏர்போர்ட் தெரியுதா? நல்லாயிருக்கும் இதை பார்க்க. மெட்ரோ ஸ்டேஷனு அப்படியே பக்கத்தில் ஏர்போர்ட். இந்த பக்கம் திரிசூலம் மலை. நைட்டில் வந்தால் சூப்பராக இருக்கும். லைட்டிங்கில் செம்மையாக இருக்கும். இங்கே இந்த ரோட்டில் ஓட்டவே ஒரு 10 மணிக்கு ரோடு க்ளோஸ் பண்ணுவாங்க சில டைமு. நான் வந்த டைம்லாம் ஓப்பனில் இருந்திருக்கு. எப்போயோ ஒரு வாட்டி வந்திருக்கேன். ஒரு ஓப்பனில் இருக்கும், மேலே போவேன். இல்லைன்னா கீழே போய் தான் போகணும். இந்த பிரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் நைட்டு 10 11 தெரியல, அந்த டைம் க்ளோஸ் பண்ணுவோம். நல்லா சரியான டிராஃபிக் ஆகும். ஆனால் மழையிலே இங்கே நின்று இருக்கிறேன். அதை சொல்கிறேன்னா ஃப்ளைட் இறங்குதான். சிக்னல் அது இருக்குது. ஜஸ்ட் மிஸ் போகிறதுக்குள்ளே ஃப்ளைட் இறங்கிடுச்சுட்டேன். இந்த சிக்னல் தான். இங்கே நின்னோம்னா இங்கே வந்து லேண்டிங் ஆகிறதெல்லாம் ஜாலியாக இங்கே பார்த்துட்ருக்கலாம். சிக்னல் அப்போலாம் இங்கே இந்த வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டாவில் ஸ்டோரி ஸ்டேட்டஸ் கொடுப்போம். நானே வண்டியில் வர பிளானே இல்லைங்க. மெட்ரோவில் போகலான்னு தான் பிளானு. இங்கேருந்து ட்ரெயினில் செங்கல்பட்டுலேருந்து கிண்டிக்கு ட்ரெயின் ஏறிட்டு மவுண்டில் இறங்கிட்டு அங்கேருந்து மெட்ரோ 1000 லைட்டில் போயிட்டு அப்படியே பக்கத்தில் தான் நடந்து போய் வாங்கிட்டு மறுபடியும் இப்படி வரலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் சரி ரொம்ப நாள் ஆச்சு, வண்டியிலே போகலாம், அப்படியே விளாகும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வண்டியை சூஸ் பண்ணேன். இல்லைனா ட்ரெயினில் அப்படியே பொறுமையாக போய் வந்திருக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது, லீவு தான் இன்றைக்கி. அப்பா நல்லா இருக்கு. வெயில் இங்கெல்லாம் இருக்குது. நைட்டில் ஈவினிங் மேலே தான் மழை பெய்யுது. எனக்கு கிண்டி வரைக்கும் தான் வழி தெரியும், அதுக்கப்புறம் வழி தெரியாது. மேப் பார்த்தா நானே ஓட்டணும். கொடுக்கலாம் அதெல்லாம் என்னத்த சொல்கிறது. அப்படி நேராகவே போகக்கூடாது, அவன் வந்து இப்படி போகணும். அதுக்கு தான் அங்கே வச்சுருக்காங்க. இங்கே கீழே தான் அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் ஒன்று இருக்குது. கீழே நைட்டில் ஃபுல்லாக ஜனங்களாக இருப்பாங்க. மொத்த பேரையும் தான் இருப்பாங்க, டீனேஜர்ஸ்லாம் எல்லாம் சாப்பிட. கீழே பாட்டுலாம் வேறு பாடுறாங்க இப்போலாம். ஆடி மாதம் எல்லாத்தையும் மிதிக்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். கீழே அவன் வந்திருக்கேன், நான் காரில் வந்திருக்கேன்.
மரத்து நாள் எடுத்துட்டு மெட்ரோ நாள் வச்சுருக்காங்க. எல்லாம் நின்று ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டு போயிடலாம். எவ்வளோ தூரம் கட்டுது நமக்குன்னா 6 கிலோமீட்ரு. சொன்னேன் நான் அப்படியே போயிட்டே இருக்கணும். ஒரே ரோட்டு தான். ஓகே, செம்மொழி பூங்கா. சரி, பார்க்கலாம். இப்படி போய் இப்படி போகலாம். இப்படி போவோம். ஏன் வண்டியில் ஏற மட்டும் எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குன்றாங்க. இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. பசங்க உட்காந்தாலாம் தான் சொல்கிறாங்க, பொண்ணுக்கெல்லாம் உட்காரல, வேறு தான். அவங்க அந்த மிரரில், ஆட்டோ மிரரில் டாட்டா சொல்லி விளையாடிட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. நாமளும் பண்ணிடலாம். இதுதான் ரைட்டு போனால் வேலை, சரி லெஃப்ட்டு போனால் நம்ம போகிற ரூட்டு வேறு. சரியா தெரியல எங்கே மணகால் மாளிகை. எனக்கு சென்னையிலலாம் அதிகமாக அட்ரஸ்லாம் தெரியாது. ஆனால் பிறந்தது தேனாம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான். அது மட்டும் எங்கள் அம்மா சொல்லி தெரியும். இப்போ அதுக்கு பக்கமாக தான் போகிறோம், அதுவும் கொஞ்சம் தெரியும். மொபைல் ஹோல்டர்லாம் இருக்குது வீட்டில், மாட்டாக வச்சுருக்கா. அதை மாட்டிருக்கிற போல் இங்கே மாட்டலாமா இல்லை இந்த இடத்துல மாட்டலாமான்ற ஒரு ஐடியாவில் அப்படியே விட்டு வச்சுருந்தேன். இப்போ அதுவே எனக்கு சரி. ட்ரிப்பு போகும்போதெல்லாம் நிறுத்தி பார்த்துட்டு போவேன். சிரிப்பாக இருக்கும். ஒன்றும் முறைக்குதான். யாரும் மதிக்கலை, போய் நேர்கிறாங்க. சிக்னல் இருக்கா இல்லையா? நம்ம அண்ணா சாலைக்கு போகணும். லெஃப்ட்டு போகணும். பைத்தியத்தை கிட்ட போய் உனக்குள்ள. ஆடி மாதம்னாலே கிறகமும் மாலநாங்களும் கூழும் தீமிதியும் ஊரே அமக்கலமாக இருக்குது. நண்பா வழி விட்டு நான் 2 வீலர்லாம் போவோம் நண்பா. நன்றி நண்பா. ஓய் போஷா பார்த்தீங்களா? போஷ் வரும். என் வாய்ஸ்லாம் கரெக்டாக கவர் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். இன்க்ரெடிபிள் இந்தியா. நீங்கள் ஏன் நடுவில் நிற்கிறீங்க? வழி திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறாரு.
அவர் கட்டாகி போயிடுவார். எனக்கே வெடிக்கிறது ஒரு நேரம் போகலாம். சிக்னல் போட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு வாட்டி அட்ரஸ் போகணும். பக்கத்தில் வந்துட்டோமா, மோட்டோவியர். இங்கே வந்துட்டோம். இங்கே தான் நம்ம வந்து ஷூட் எடுத்தோம். அது ஞாபகம் இருக்குது. நம்ம ஒரு சேஃப்டி கியரே இங்கே தான் வாங்கினோம். ஃப்ரிட்ஜு மேலே போகணுமா கீழே போகணுமா அதான் நமக்கு தெரியல. இல்லைண்ணா, நான் செங்கல்பட்டு, அட்ரஸ் தெரியாதுண்ணா. நம்மளே லோக்கல் இல்லை, இருந்தால் நம்ம அட்ரஸ் சொல்லுவோம். ஃப்ரிட்ஜ் ஏறி இறங்கி அப்படிக்கா போகணும். இதுதான் தெரியுது. 79லேருந்து இது 165 இருக்குது. நம்ம இங்கே தான் வாங்கினோம். வாங்கும்போது ஆஃபர் 5000 ரூபான்னு நினைக்கிறேன். அந்த சூட்டு ரைடிங் ஜாக்கெட்டு லெவல் 2ல் எல்லாமே. ஏதோ ஒன்று மட்டும் லெவல் 1 செஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது இங்கே தான் வாங்கணும். 5000 ரூபா. அது ஆஃபரில் வந்து 3000 ரூபா இன்னும் வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு க்ளவ் வாங்கணும். ரைனாக்ஸ் அது இருக்குது. நான் பார்த்துட்டேன். ரெண்டும் பக்கத்தில் தான் இருக்குது. ரைனாக்ஸுக்கு எப்படி போகணும்? அது ஒரு கடை. நானும் எப்படி தானே போகணும்? ரைனாக்ஸ் உள்ளே போகணுமா? பார்க்கிங் இங்கே போட்டு மேலே போகணும். கீழே மெச்சிலின் இருக்கா? ஹீட்டுக்கு ஃபேன் ஓடுது. ரைனாக்ஸ் வந்துட்டோம். மேலே போயிட்டு பார்த்துட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன்.